குட்டி கண்ணனை தூக்கி இடுப்புல உட்கார வச்சுண்டு அவனுக்கு அம்புலி மாமாவாகிய சந்திரனை காட்ட, சந்திரனை இறங்கி வான்னு நாமும் 9 பாசுரங்களாக மன்றாட, கடைசியா சந்திரன் இறங்கி வந்துட்டான். கீழே சந்திரன் இறங்கி வந்து அப்படியே ஒளி வீசுவான், ஒளி பந்து போல் இருப்பான் என்று நினைத்தால் சந்திரன் ஒளி மங்கி போயிட்டானா. என்னப்பா இது, சந்திரன்னா பளபளன்னு பிரகாசிக்க வேண்டாம், இப்படி ஒளி மங்கி போயிட்டானேன்னா இந்த பக்கம் கண்ணனை தூக்கி வச்சுட்டு இருக்கிறது யாரு? பெரியாழ்வார் யசோதை. அந்த பெரியாழ்வாருடைய வேத ஞானமும் பெரியாழ்வார் கண்ணன் மீது கொண்ட பொங்கும் பரிவாகிய பக்தியும் இங்க சூரியனை போல ஒளி வீசறதான். சூரியன் ஒளி வீசினா சந்திரன் என்னாகும்? பகல் விளக்காக மங்கி போயிடும், ஒளி வீசாது. அது போல சந்திரன் இறங்கி வந்தான். இங்க பெரியாழ்வார் யசோதையிடம் கண்ணன் மீதான பாசம் ஒளி வீசுறது, பக்தி ஒளி வீசுறது, ஞானம் ஒளி வீசுறது, மற்ற ஆத்ம குணங்கள் எல்லாம் ஒளி வீசுறது. அதுக்கு முன்னாடி சந்திரன் எடுபடாம போயிட்டானா. இப்ப குட்டி கண்ணன் பெரியாழ்வார் யசோதைட்ட சொன்னானா, நான் சந்திரனை ஏன் கூப்பிட்டேன்னு இப்ப புரிஞ்சுதான்னா. நான் சந்திரனோட விளையாடுறதுக்காக கூப்பிடல. ஆனா பெரியாழ்வார் யசோதைய பார்த்து கண்ணன் சொல்றான், தாயே, என் அம்மா, உன்னுடைய ஞானம் பக்தி இதெல்லாம் ஒளி வீசுறதே, இந்த ஒளிக்கு நில ஒளியும் நிகராகாது, சூரிய ஒளியும் நிகராகாது. அப்படிப்பட்ட ஞான பக்தியோடு நீ என்னை அனுபவிக்கிறாய். இந்த பெருமை உலகுக்கு தெரிவதற்காகத்தான் சந்திரனை உன் பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தி உன் ஒளிதான் உயர்ந்தது, சந்திரனே மங்கி போயிட்டாங்கிறத காட்டினேன்னு குட்டி கண்ணன் சொல்லி சிரிச்சானா. ஆஹா, என் குழந்தைக்கு என் மேல இவ்வளவு பாசமா? என்னுடைய ஞானம் பக்தியை ஊருக்கு உணர்த்துறதுக்காக எனக்காக சந்திரனை கூப்பிட்டானா என்று உருகி 10வது பாசுரத்தை, பலஸ்ருதி பாசுரத்தை பெரியாழ்வார் யசோதை அருளுகிறாள்.